His name.
slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul. Oh my soul, I worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. And on that day when my strength is failing, the end draws near and my time has come. Still my soul will sing Your praises unending. 10,000 years and then forevermore. Bless the Lord, oh my soul. Oh my soul, I worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Bless the Lord. Bless the Lord, oh my soul. Oh my soul, I worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Lord, I will worship Your holy name. Yes, I will worship Your holy name. Yes, Lord, we want to thank You with our whole heart for all the blessings You have given in our lives, Lord. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இது வரைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் ஒரு தமிழ் பாடலாம். We are going to sing a Tamil song. எங்க மத்தியில நீங்க வாங்கப்பா. Lord, we welcome You, Lord. Our Father God, Holy Spirit, we welcome You. and He can be Holy with Spirit, us in we all welcome our You. ups and downs. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம காத்திருக்க போகிறோம். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியானவரே, உம்
அக்கினியும் நீரே, அக்கினியாக எங்கள் மீது இறங்குவீராக. பெருங்காற்றும் பெருங்காற்றைப் போல எங்கள் மீது இறங்குவீராக ஆண்டவரே. பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி let's raise our hand, let's close our eyes and look unto our God and say let's welcome him, let's welcome him, let's welcome him to dwell in us. நம்ம ஆண்டவரை வரவேற்று நம்முடைய சரீரத்துக்குள்ள அவரை வாசம் பண்ணும்படிக்கு நம்ம கேட்க போகிறோம். மறுபடியும் இந்த கோரஸ் மாத்திரம் நம்ம பாட போகிறோம். வாரும் தூய ஆவியே, கண்களை மூடி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, ஆவியானவரை விட்டுக் கொடுக்க போகிறோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கலாமா? Let's வல்லமையால் என்னை Let's நிறைத்து long for the presence of Holy Spirit. நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். Yes, we are going to quiet ourselves in the presence of God. நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா நம்ம உள்ளத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசலாமா? இந்த நேரத்தில் உங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. அவர் உங்களுக்கு தேவைன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Let's just communicate with our God. He is the maker of the heaven and the earth. He is all powerful. He is mighty. He is awesome God. His grace abounds in our life. Let's invite him. நம்ம அவரை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம அவரை வரவேற்க போகிறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்கள் வேணும்னு கேளுங்களேன். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருந்தாதான் நம்மளால் எந்த காரியத்தையுமே ஜெயிக்க முடியும். அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை ஒரு வித்தியாசமுள்ள ஆளாக மாற்றும். அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை ஒரு தனித்துவம் உள்ள ஒரு ஆளாக மாற்ற போகிறது. அவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம காத்திருக்க போகிறோம். We need the presence of Holy Spirit. The presence of Holy Spirit is going to change us into a new person. Yes. This is the right time today. Let's wait upon Holy Spirit. Let's Yes, be Lord. silent before God. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே.
கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. இலை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. ஆண்டவர் ஆளுகை செய்யும்படி விட்டு கொடுப்போமா? உயிரே உறவே வாருமே. Let's invite him. இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி let's raise our hand and say ஹல்லேலூயா. God's presence is in our midst. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கு. அவர் இறங்கி வந்திருக்கார். நம்மளுடைய விண்ணப்பங்களை நம்ம அவர் மத்தியில் நம்ம அவரிடத்துல ஏறெடுக்கிற நேரம் இது. Let's pray for us. Let's pray for our family. Let's pray for our burdens. Let's pray for everything we need. Yes, God is there to answer all our prayers because He has said, ask of me and I shall give it to you. Let's ask. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குற நேரம் நம்ம கேட்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்க வேண்டாம். எந்த நேரத்தில் நம்ம பேசணுமோ நம்ம பேசணும். யார்கிட்ட நம்ம பேசணுமோ நம்ம பேசணும். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிற நேரம் இது. சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்கீங்க, உங்களுடைய ப்ரேயர்ஸை இப்போ ஆண்டவர்கிட்ட ஏறிடுங்க. கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. God is there to answer. He is so gracious upon us. He is so merciful upon us. அவர் ரொம்ப கிருபையுள்ள தேவன். அவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். அவர்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாமா? Let's cast all our burdens upon Jesus. எல்லா பாரத்தையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிற நேரம் தான் இந்த நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம், உங்கள் சிந்தையில் இருக்கிற பாரம், உங்கள் உடலில் இருக்க பாரம் எல்லாத்தையும் இறக்கி வைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு எதையும் தூக்கிட்டு போவாதீங்க, இறக்கி வச்சிருங்க. எஸ், He is standing beside you. Nor by might, nor by power, but by my spirit, says the Lord. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார்.
அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். மதில்களை தாண்டத்தக்கதான பலனை ஆண்டவர் நம்ம கொடுக்க போகிறார். அவரால நம்ம ஒரு சேனைக்குள்ள பாய போறோம், ஒரு மதில தாண்ட போறோம். I can do all things through Christ who strengthens me. Yes, God is giving the power. God is giving his power. God is giving his power to us. Yes, receive the power of Holy Spirit. Receive the power of Holy Spirit. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள் மகனே, அவருடைய பராக்கிரமத்தை பெற்றுக்கொள் மகனே. அவரை துதித்து அவருடைய சமூகத்தில் உன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு அவருடைய சிலுவையில் இருக்கிற பலன், அவருடைய சிலுவையில் இருக்கிற சமாதானம், அவருடைய சிலுவையில் இருக்கிற சந்தோஷம், அவருடைய சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள் மகனே. Yes, from the cross we claim all our blessings. From the cross we claim all our peace. Yes. From the cross we claim the strength, Lord. Yes, Lord. From your cross, because Yes. Lord has said it is finished. Yes. Yes, all our burdens, Yes. all our sickness, all our weakness, it is finished. Do you believe in Jesus? Yes. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? Yes. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? Yes, it is finished. Everything is finished. Let's raise our spirit and speak in tongues for some minutes. நம்ம ஆத்மீய பாஷையில பேசி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போறோம். Yes, it is finished. Let's raise up in our spirit. ஆவியில அனல் கொண்டவர்களாக அப்படியே கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுமா? அப்படியே கரங்களை தட்டி God is giving you the power to tread on the serpents, to tread on the scorpions. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறார் மகனே, பெற்றுக்கொள். உனக்கு கொடுக்கிறார் மகனே, பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் மகனே. ஓ ஷபரபலபதி ஆந்தரபக்கரபலபா ஓரி பாபா ஷதரபதி ஆக்கரபலபரபா ஓரி பாபா பாபா. Oh, thank you, Lord. Thank you, Jesus. Thank you for your Thank you. presence, Lord. Thanks for strengthening our spirits, Yes, Lord. Lord. எங்களை Thank பலப்படுத்தினதுக்காக you, உங்களுக்கு Lord. நன்றி சொல்றோம். நன்றி. எங்க ஆத்துமாக்களை உயிரடை செய்ததுக்காக நன்றி நன்றி. சொல்றோம். Thank you, Lord. அப்பா, உங்க சமாதானத்துக்காக நன்றி. நன்றி. Lord, we give thanks Yes. for strengthening our spirit, for strengthening our soul. Thank you, Lord, for giving your peace from the heaven, oh Lord. From the heaven, Lord. Thanks for your presence, Lord. Lord, we submit our soul, spirit and body into thy hands, oh Father. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Let thy presence guide us the whole week, Lord. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இந்த வாரம் முழுவதும் என்னை வழி நடத்திட்டோம்ப்பா. என் மீது கண்ணை வைத்து நீங்க ஆலோசனை சொல்லுங்க. Lord, we want your presence to go before us and make all the crooked places straight, Lord. எங்களுக்கு முன்னாடி நீங்க போங்க, கோணலான பாதைகளெல்லாம் செவையாக்குங்கப்பா. என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சபையாரை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம். லார்ட், ஐ சப்மிட் மை செல்ஃப், மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மை சர்ச் மெம்பர்ஸ் இன்டு தை மைட்டி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபாதர். ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஆல் த ஈவில். ஆண்டவரே, எங்களை எந்த சோதனைக்கும் உட்படுத்தாத படிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க தகப்பனே. லார்ட், we give you all the glory, all the honor and all the praise to you, Lord. சகல துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. 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 May the good God bless you. Let's be seated. Shalom.